உடம்பு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல ஒரே பீலிங்கா இருக்குப்பா. சீக்கிரம் இந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு எனக்கு இது ஆயிமெண்ட் தடை விடுங்க. ஐயோ அரைப்பு தாங்க முடியலையே. இதுல என் வாழை வேற தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா? வணக்கம் நண்பர்களே, நம்ம சாய் பெட் கிளினிக் செஷனில் பார்த்தீங்கன்னா லக்கிங்கிற ஒரு ஷிட்ஸுவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லக்கி ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம இடத்துல உட்காந்துருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ண போகிறோம். அதுக்கு ரீசன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஸோ என்னென்னா தலை ஃபுல்லாக புண்ணாக இருந்திருக்கு, உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக ஆகி அதுவும் புண்ணாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பெட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு அவர் வந்து ஒர்க்குக்கு போயிடுறதுனால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து சொரிஞ்சு அங்கங்கே வந்து வேனக்கட்டி மாதிரி வெடிப்புகளாக வந்து நீர் கோர்த்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆயிருக்கு. இது வந்து சின்னதாக இருக்கும்போது தெரியல, இப்போ ரொம்ப சொரிய ஆரம்பித்த உடனே அவங்க என்னன்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இதுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஃபுல் ஜீரோ ட்ரிம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த போர்ஷனை நம்மளால கவர் பண்ண முடியும். இப்போது உங்கள் டாகுக்கு ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த ரெண்டும் செய்யணும் அப்படின்னா ஃபர் அதிகமாக இருக்கிற ப்ரீட்ஸில் வந்து ஃபர்ரே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷனுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஆயின்மெண்ட்ஸோ இல்லை ஷாம்பூஸோ வேறு மெடிசின்ஸோ நம்ம அதுக்கேற்றபடி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது ஸ்கின்ல போய் டைரக்ட் கான்டாக்ட் ஆகும். அப்படி மருந்துகள் டைரக்ட் கான்டாக்ட் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் க்யூர் பண்ண முடியும். ஸோ உங்கள் டாக் வந்து இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சொரியிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற க்ரூமர்கிட்டையோ இல்லை ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்டையோ ஃபஸ்ட்டு போய் ஜீரோ ட்ரிப் பண்ணுங்கள். மெயினாக நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்தால் பெருசாக வெளியே தெரிஞ்சிடும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபர் கிடையாது. அதாவது கன்னி, சிப்பிப்பாறை, நாட்டு நாய்கள் போன்ற எல்லா விதத்துக்கும் ஃபர் அதிகம் கிடையாது. ஸோ ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் ஷிட்ஸூஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப்ரடார் இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதுங்க சொரிஞ்சு அந்த ஃபர்ரெல்லாம் உதிரும்போது தான் நமக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறதே தெரிய வரும். ஸோ அதனால் ப்ராப்பர் க்ரூமிங் மஸ்ட் கைஸ். அவங்கள ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து மெடிக்கல் ஷாம்பு தான் போடுறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு போடக்கூடிய மெடிக்கல் ஷாம்பு தான் போட்டு குளிப்பாட்டுறேன். ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து டாக்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை வந்து கேட்டுக்க சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி அந்த ரெட்டிஷாக பிங்கிஷாக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்ஃபெக்ஷன் தான். தலை ஃபுல்லாகவும் சின்ன பொக்களங்களாக வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அவர் வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்ததில் பார்ப்போம். பாய்.